ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணுலகத்தினில் பிறவி மாசற, எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற, கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம். எல்லாம் வல்ல உமையொருபாகனுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அலைபேசி 9865 9837 9865 98370. நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தா நிறையா பார்க்குறோம். நிறையா விஷயங்கள் ஒவ்வொன்றும், அதாவது கேப் இல்லாமல் ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சின்னா நெக்ஸ்ட் ஜென்னாக தான் இருக்குது. அதாவது அடுத்தது எதையுமே தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு முன்பாகவே நாம் அதற்குண்டான விஷயங்களை நம்ம பதிவில் போட்டுன்னு வரோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்க்குறது அப்படின்னா மாத ராசி பலன்கள். நான் ஒரு தடவையும் சொல்கிறேன், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பயிற்சியாக, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு 5 கிரகங்கள் பயிற்சியாகும். எப்படியும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சியாகும். ஒரு பயிற்சியாகும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம ஏதாவது கஷ்டங்கள் பட்டிருந்தோம், ஏதாவது சிரமங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை, நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாமல் துயரங்களோடும் துன்பங்களோடும் இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதம்னாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம், இந்த மாத ராசி பலன்களில் ஏதாவது பயிற்சிகள் நடந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆவலோடு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அன்றாட ராசி பலனை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? டெய்லி எந்திரிச்சா காலண்டரில் இப்போல்லாம் ஆன்லைன்லாம் கிடையாது, இப்போல்லாம் காலண்டரில் 12 ராசிக்கு ராசி பலன் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கு வெற்றின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி தோல்வின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி சந்திராஷ்டமன்னு போட்டிருக்கான். நான் பேச்சு வாக்கில் நம்ம கூட பேசுகிறவங்கள்ட்ட அப்படியே கலந்து உரையாடும் போது இந்த மாதிரி வாக்கியங்கள் அன்றாடம் பார்க்குறதே எவ்வளவு. அன்றாடத்தில் என்ன மாற்றம் வரப்போகிறதில்ல. 2 நாளைக்கு ஒருக்கா கூட ஒரு மாற்றம் வரலாம் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விசேஷங்களில் தான் 5 கிரகங்கள் பயிற்சி ஆகும். அதில் முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதற்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு தலைப்பாக எடுத்து நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியில் நாம் பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத பலாபலன்கள். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் 2025. பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம், பல பேருக்கு சங்கடங்களையும் கொடுத்துருக்கலாம். அப்பேற்பட்ட அந்த சங்கடங்கள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் சங்கடங்கள் நீங்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் அடுத்த பதிவு எங்களுடைய இது வரும் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில். இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதத்தில் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தினுடைய பலாபலன்களை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாக டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம். அப்போது இந்த மாதத்தில் நமக்கு என்ன நன்மை? மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை 3ஆம் இடத்துல இருந்தார். வக்கரகதியாகி அதிசாரமாகி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அது நன்மையை தராது. அதனால் சிறு சிறு கஷ்டங்கள், சங்கடங்கள், மன உளைச்சல், குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். ராகு இருக்கிறதுனால ஒரு கெட்ட பெயர், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசங்கள் இதெல்லாம் உண்டாகும். நம்பி ஏமாறுறது, நண்பர்கள் விரோதம், யாரோ செய்த தவறுக்கு நாம் பிராயச்சித்தம் பண்ணுறது, குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை சிக்கல்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பேச்சுவார்த்தையின் மூலம் கலகங்கள், சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சரியில்லைங்கிற எதுக்கும் மகர ராசிக்காரர்களும் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். தரவை சொந்த ஜாதகத்தில் சரியில்லைங்கிற பட்சத்தில் அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை
சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள், வீண் விவாதங்கள், வீண் விரயங்கள், வாகன பழுதுகள் இதெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை. அதனால் என்ன, அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அரசியல்வாதிகளும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள், நிலத்தடி நீர், கால்நடை பராமரிப்புத்துறை, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், இதில் பணியாற்றவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. அதே சமயம் மகர ராசி நேயர்களுடைய தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கலாம், மருத்துவ செலவுகள் வரலாம், கொஞ்சம் கவனம் தேவை. 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியாக இருந்தவர் 7ல் வந்துட்டார். மிகச்சிறப்பு. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அசையாத சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு. திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கலாம். நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், நீர்நிலைகள், நீர் சம்பந்தமான தொழில்கள், கடல் சார்ந்த தொழில்கள், இந்த மாதிரி ஜலம் சம்பந்தமாக, தண்ணீர் சம்பந்தமாக என்னென்ன தொழில்கள் நம்ம ஈடுபடுறோமோ அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு அமைப்பு. ஏன்னா சந்திரன் வீட்டில் குரு வக்கரகதியில் அபரிமிதமான யோகங்களை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். 8ஆம் இடத்துல கேது. அப்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், சிறு சிறு பிரச்சனைகள், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் உண்டாகும். அதே மாதிரி சட்டத்துறை, நீதிமன்றத்துறை, காவல்துறை, சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ் மீடியா, விளையாட்டு, கேளிக்கைத்துறை, இதில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு முன்னேற்றங்கள் உண்டாகும். அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரியே ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். சுற்றுலா, கைலாயம் போகலாம், காசி, ராமேஸ்வரம், என்னென்ன க்ஷேத்திரங்கள், ஜோதிர்லிங்க தரிசனம், பஞ்சபூத ஸ்தலங்கள், அறுபடை வீடுகள், இந்த மாதிரி ஆலயங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை மகர ராசிக்கு இந்த மாதம் ஏற்படுத்துவார். மிக மிக ஒரு நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது. மகர ராசிக்கும் பொழுது இந்த மாத பலாபலங்கள் 100க்கு ஒரு 60% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.